இதை பார்க்கும்போதே என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அப்படி தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ட்ராமாஸ்க்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டே வராங்க. அதில் ஒருத்தி தான் நான். அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சரே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இல்லை. ஆனால் எனக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒன்றாச்சும் ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஒரு முயற்சியாக இதை ட்ரை பண்ணேன். நல்லாவும் வந்திருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கொரியன் ரைஸ் கேக்ஸ் வித் சாஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டீயில் ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு அது வாயில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. அதனால் அந்த என்ன சொல்கிறது, வீடியோவுக்கு கீழெலாம் போடுவாங்களே இது என்ன வீடியோ அப்படின்ட்டு, அதில் வேணால் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரிசி மாவு இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். நான் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை சுடும். ஹாட் வாட்டர் ஊற்றி அந்த இடியாப்ப மாவு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உதிராக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த உதிராக பிசைஞ்சதுக்கப்புறமா கையால் நீங்கள் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அது ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு கிட்ட அந்த அந்த கன்சிஸ்டன்சியில், பட் கொஞ்சம் இடியாப்ப மாவு மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நான் ஒரு 2-4 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை உருட்டி சின்ன சின்ன லென்த்துக்கு ஒரு க்யூப்ஸாக சிலிண்டர்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது லைட்டாக கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் இந்த ரைஸ் கேக்ஸ் எல்லாம் உள்ளே போடணும். இந்த ரைஸ் கேக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அது நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலி இது எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த ரைஸ் கேக்ஸ் பாயில் ஆகி மேலே வரணும் அப்படின்ட்டு. 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் எனக்கு இன்னும் எதுவுமே வரவே இல்லை. ஸோ அதனால தான் நான் எடுத்துட்டேன். பட் லைட்டாக வர ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதோ அந்த சைட்லலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ணிவிட்டு நான் அதை எடுத்துட்டேன். இப்போ அதை நம்ம கோல்டு வாட்டரில் போடணும். அப்போ தான் சூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது கோல்டு வாட்டரில் போட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணால் எடுக்கலாம். நான் இதுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ், 2 ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். ஒரு 2 or 3 கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சோயா சாஸ் ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. ஸோ சோயா சாஸ் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட எண்ணெயை எடுத்து ஊற்றணும். செம்ம சூடாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பாயில் ஆகும். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி. ஸோ எண்ணெய் போட்டு கண்டிப்பாக ஒரு 1 minute கிட்ட மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் கேக்ஸை எடுத்து நம்ம திருப்பி இதுக்குள்ளே போட்டுண்டா எல்லாம் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது போதும்ல. ஸோ நான் ஒத்தாலாம் சாப்பிட்டேன், எனக்கு இதே பத்துச்சு. மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே குவான்டிட்டியாக இருந்தால் உங்களுக்கும் பத்த வாய்ப்பு இருக்குது. நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள்.